أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் நம்ம 15 கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டோம். இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அஸ்மா அல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய பெயர்கள். இப்போ இதுவரையில் நம்ம அல்லாஹ்வை பல வழிகளில் மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு வழி தான் அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு அதன் வழியாகவும் அல்லாஹ்வை அறிஞ்சிக்கலாங்கிறத பார்த்தோம். அப்போ அதை தான் இன்றைக்கி நம்ம அந்த அஸ்மா அல் ஹுஸ்னாவை பற்றி பார்க்க போகும்போது அந்த செய்திகளை இன்ஷால்லா பார்ப்போம். இப்போது இந்த இஸ்முங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, இஸ்முனா பெயர், அஸ்மா அதனுடைய பன்மை, அஸ்மா பெயர்கள். அதே மாதிரி ஹசன், ஹசன், ஹசினா, ஹசனா இப்படிலாம் கூட நம்ம பேர் வைப்போம்ல, அதுக்கு என்ன பொருள்னா அழகு, அழகாக உள்ளவங்க, அழகானவங்க, அழகானவன், அழகானவள். அந்த அழகுக்கு தான் இந்த ஹசன், ஹசினா, ஹசனா இப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்ல. அப்போ அந்த ஹுஸ்னாங்கிறது என்னென்னா அதனுடைய சூப்பர்லேட்டிவ், அதாவது தி மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம்ல, ரொம்ப அழகான. இப்போ இந்த கபீர்னு சொல்கிறோம், கபீர்னால் பெருசுன்னு பார்த்தோம், அக்பர் மிக பெருசு, அந்த மாதிரி தான் ஹசன் அழகு, ஹுஸ்னா ரொம்ப அழகு. அப்போ இந்த அஸ்மா அல் ஹுஸ்னா சம்மந்தமாக ஒரு 4 இடத்துல அல்லாஹ் தஆலா அதை சிலாஹச்சி சொல்கிறான், அவனுடைய அழகிய பெயர்களை பற்றி சிலாஹச்சி சொல்கிறான். அந்த 4 இடத்தையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் வரக்கூடிய அந்த 4 வசனங்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். சூரா தோஹால 20வது அத்தியாயம் 8வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை, அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. அல்லாஹ் அவனை பற்றி, அவனுடைய ஓரிரை கொள்கையை பற்றி சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, தனக்கு தான் அழகிய பெயர்கள் இருக்குதுங்கிறத சொல்கிறான் ஒரு இடத்துல. நம்ம ஏற்கனவே பார்த்த சூரா ஹஷ்ர் 59வது அத்தியாயம் 24வது வசனம், லாஸ்ட் வசனம், அதில் ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி, ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அவனே அல்லாஹ், அவன் படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன். அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவே அவனை துதிக்கின்றன. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அப்போ இந்த இடத்துலையும் அல்லாஹ் அவனுடைய பண்புகளை சிலதை சொல்லிவிட்டு அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறான். அடுத்து 17:110 பனி இஸ்ராயில் சூறால 110வது வசனம், குலிது உல்லாஹ அவிதுகு ரஹ்மான் ஐயமா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று கூறுவீராக. அதாவது அல்லாஹ் அவனை அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு அழைக்க சொல்கிறான். நமக்கு அது ஒரு அறிவுரையாகவே சொல்கிறான். என்னுடைய பெயரை கொண்டு அழைங்க, துவா செய்யணும்ல, அந்த துவா செய்யும் போது அவனுடைய பெயரை கொண்டு துவா செய்கிறத அவன் விரும்புகிறான். அதே போல் 7:180 அல்ல ஆராஃப் சூறால 180வது வசனம், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, அவற்றின் மூலமே அவனிடம் பிரார்த்தியுங்கள். அப்போ அல்லாஹ் எதை விரும்புகிறான்னா, அவனுடைய பெயரை கொண்டு நம்ம பிரார்த்தனை செய்கிறது விரும்புகிறான். நம்ம துவா செய்யும் போது அவனுடைய அழகிய பெயரை கொண்டு நம்ம துவா செய்யணுங்கிறத அவன் ரொம்ப விரும்புகிறான். அது எப்படி நம்ம செய்ய முடியும்? அந்த துவாலாம் நம்ம செய்கிறதா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பெயர்கள் தெரியணுமே, அந்த பெயர்கள் நம்ம கற்றுக்கொண்டால் தானே நம்ம அது மூலிமா கேட்க முடியும். அப்போ அந்த பெயரை நம்ம கற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை பொறுத்தவரையிலும் அது வெறும் பெயராக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய பண்புகளை குறிக்கும். ஆனால் மனிதர்களுடைய பெயர் அப்படியா? இப்போ நம்ம பேர்லாம் நம்மளுக்கு தாய் தகப்பன் வச்ச பேர்லாம் நம்மளுடைய பண்புகளையாக குறிக்குது. அவங்களும் நம்மளுக்கு யதார்த்தமாக வச்ச பேர், ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகிய பெயர்களை சூட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான பேர் கூட அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர். இந்த அபுதுனா அடியான்,
அல்லாஹ் வந்து நம்மளுடைய எஜமானன், நம்ம வந்து அவனுடைய அடிமை. அந்த மாதிரி பேர் வைக்கிறது அல்லாஹ் விருப்பப்படுறான். அப்போ தாய் தகப்பன் நம்மளுக்கு வைக்கக்கூடிய பேர்கள்லாம் யதார்த்தமாக வச்சு தான் இருக்கும். அவங்க வந்து சரி நபிமார்கள் பேர் வைக்கலாம், அல்லது ஏதோ அவங்க பாட்டன் பூட்டன் யாராச்சும் ஒரு குடும்பத்தில் இறந்து போயிருப்பாங்க, அவங்க பேரை சூட்டுவாங்க. இல்லை ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்குது, கூப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேரை சூட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு பொருந்துமா அப்படின்னா நம்மளுடைய கேரக்டருக்கும் அந்த பேருக்கும் ஏதாச்சும் சம்மந்தமாக இருக்குமானா பல நேரங்களில் இருக்கிறதில்ல. இப்போ அமீருங்கிற பேர் எடுத்துப்போம். அமீர்னால் தலைவர். இப்போ அந்த பேர் வச்சவங்க எல்லாருமே அந்த தகுதியில் இருக்காங்களே, அதான் இல்லையே. இப்போ சாபீருங்கிற பேர் இருக்குது. சபுருன்னா வந்து நமக்கு தெரியும் பொறுமைன்னு அர்த்தம். இப்போ சாபீர்னா பொறுமையாளி, பொறுமைசாலி. அப்போ அந்த மாதிரி அந்த சாபீர்னு பேர் வச்சவங்க ஃபுல்லாக பொறுமைசாலியாக இருக்காங்க. அதுவும் இப்போ எல்லாரையும் சொல்ல முடியாது நம்ம. அதே மாதிரி சித்தியக்குன்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டோன்னா உண்மையாளர்னு அர்த்தம். உண்மை சொல்லக்கூடியவங்க, உண்மையாளர்னு சொல்லிட்டு. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கூட சித்தியக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு இயற்கையாக வச்ச பேரா, அவங்க பிறக்கும் போது வச்ச பேரானா இல்லை, அவங்களுக்கு இடையில வந்து சூட்டப்பட்ட பேர். ஏன்னு கேட்டால் அவங்க உண்மையிலே உண்மையாளராக இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு அது வச்ச பேர் சித்திக்குங்கிறது. அப்போ இந்த மாதிரியே வந்து நம்மளுடைய அது புனை பெயர்கள் வேண்டாம், மறுபடியும் அதுக்கு பிறகு நம்மளுடைய கேரக்டருக்கு தகுந்தப்பல மாற்றிக்கலாம், அதை வச்சுக்கலாம். ஆனால் இயற்கையிலே நமக்கு தாய் தகப்பன் வைக்கக்கூடிய பேர் நம்மளுடைய கேரக்டரை அதை நிர்ணயிக்குமானா அது சொல்ல முடியாது. இப்போ அல்லாஹ் வந்து தனக்கு சூட்டிக்கிட்ட அந்த பேர் ஃபுல்லாக அவனுடைய தகுதியானவன் தான். அவன் அந்த பேருக்கு தகுதியானவன். அவனுடைய அந்த பண்புகள்லாம் அவன்கிட்ட இருக்கிறதுனால தான் அவன் வந்து அந்த பேரை தானே சூட்டிக்கிட்டான். அடுத்து வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட உள்ள சில பண்புகள் வந்து மனிதர்கள்ட்டையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சிலருடைய நம்பிக்கை இருக்குது. அதாவது எப்படின்னா, அல்லாஹ் வந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் பார்க்குறான், அவன் கேட்குறான், அவன் பேசுகிறான். இந்த மாதிரி மனிதர்களும் கேட்க செய்கிறாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அல்லாஹ்கிட்ட உள்ள சில பண்புகள் மனிதர்கள்ட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது நம்ம சொல்லவே முடியாது. அது கம்பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் இப்போ அல்லாஹ் பார்க்குறான்னா அவன் அனைத்தையும் பார்க்குறான். அவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவன் மேலோட்டமாக பார்க்குறது கிடையாது. அவன் வந்து நுணுக்கமாக உள்ள விஷயங்களையும் அவன் பார்க்கக்கூடியவன். எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசியை கூட அவன் அறிவான். நம்மளால் அறிய முடியுமா? நம்ம பார்க்க முடியுமா? நம்ம கண் அந்தளவுக்கு பார்க்குமா? நம்ம கண் எது நமக்கு கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் நமக்கு தெரியுதோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கேட்குறதும் அப்படித்தான். கேட்குறதும் வந்து நம்ம இப்போ ஒரே சமயத்தில் 2 பேர் பேசுகிறத நம்ம கேட்க முடியுமா? இப்போ நம்ம 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்க நம்மள்ட்ட வந்து பேசுனாங்கன்னா ஒரு பிள்ளை பேசுகிறது தான் கவனமாக கேட்க முடியும். இன்னொரு பிள்ளை பேசுதுங்கிறது வேண்டாம் நம்மளுக்கு புரியும். ஏதோ ஒன்று பேசுதுண்டு, என்ன பேசுதுன்னு நம்மளால் வந்து கவனத்தை செலுத்த முடியுமானா செலுத்த முடியாது. ஒரு டைமில் ஒன்று மட்டும் தான் கேட்க முடியும். இப்போ வந்து அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் அனைத்து மக்கள், எத்தனை கோடி மக்கள் நம்ம உலகத்தில் இருக்கிறோம், இவங்க நம்ம எல்லாருடைய பேச்சையும் அல்லாஹ் வந்து ஒரே டைமில் கேட்பான். அதுதான் அவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். என்னென்னா எவ்வளோ வித்தியாசம், ஒன்றுமே கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம பார்க்குறது வேறு, அல்லாஹ் பார்க்குறது வேறு. நம்ம கேட்குறது வேறு, அல்லாஹ் கேட்குறது வேறு. எதுவுமே வந்து அவனுடைய எந்த ஒரு தன்மையுமே நம்மள்ட்ட கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த ஷிர்கின் பக்கம் சில சமுதாயத்தினர் போயிட்டுருக்காங்க. இப்போ இறந்து போனவங்களெலாம் வந்து அவுலியான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்குறது. இறந்து போனவங்களுக்கு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாலே அவங்களுக்கும் நமக்கும் வந்து எல்லாம் ஒரு திரையை போட்டுறோம், ஒரு பர்ஸஹ். அவங்க நம்ம இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத அவங்கள அறியவே முடியாது. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சு போச்சு, அவங்க வேறு ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அப்போ எப்படி அவங்களால செவி இருக்க முடியாது. அது தெரியாத அறியாத ஒரு இந்த அல்லாஹ் பற்றி உள்ள அந்த பண்புகளெல்லாம் அவங்க அறியாததுனால தான் இந்த மாதிரியான இந்த ஷிர்க்கு பக்கம் போனதுக்கு காரணமே இது தான். அடுத்து வந்து அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அவங்க வந்து இறைவன் வந்து தூணிலையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் சித்தாந்தத்தில் உள்ளவங்க. அதாவது எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முஸ்லீம் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இஸ்லாத்தில் உள்ளவங்க அப்படி சொல்ல முடியாது. இப்போ சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டால் கூட நம்ம வந்து அவங்க இப்போ பிள்ளைங்க அழகாக சொல்லும். பிள்ளைங்க வந்து அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அல்லாஹ் வந்து ஆர்ஷில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அது விளங்கி சொல்லுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைங்க கூட அழகாக சொல்லும் ஆர்ஷில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இஸ்லாமுடைய நம்பிக்கை வந்து அல்லாஹ் அவனுக்குன்னு உள்ள ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னு நம்பணும். அவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா?
அவன் எவ்வளோ கண்ணியமானவன், அவன் நம்மளை போலவா? நம்மளே வந்து நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க தானே ஆசைப்படுவோம். இப்போ நம்மளுடைய வசதிக்கு தகுந்தப்பல தான் ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு குடிசையில் போய் தங்கியிருக்க ஆசைப்படுவோமா? அந்த மாதிரி ஆசைப்பட மாட்டோம்ல. நம்மளோட தகுதிக்கு தகுந்தப்பல ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சவன் எப்படி இருப்பான்? அவன் ரொம்ப கண்ணியமானவன். அவன் வந்து கண்டிப்பாக ஒரு கண்ணியமான இடத்துல தான் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அவன் இங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான், தூண்லேயும் இருக்கிறான், இதெல்லாம் நம்ம நம்பிக்கை கிடையாது. நம்மளுடைய முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக அல்லாஹ் வந்து அவனுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருக்கிறான், அந்த இடத்துல தான் இருக்கிறான். அது ஒரு பிரம்மாண்டமான இடம். சூரா தாஹாவில் வந்து 5வது வசனத்தில் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் ஆர்ஷி ஸ்தவா, அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்தான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் அர்ஷில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறான். இப்போ சில மொழிபெயர்ப்பில் வந்து நமக்கு அந்த அர்ஷுங்கிறத வந்து அர்ஷுன்றே போட்டிருக்காங்க. சில மொழிபெயர்ப்பில் வந்து சிம்மாசனம்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்துருக்காங்க. ஆனால் சிம்மாசனங்கிறது சிங்கத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான். சிம்மம் ப்ளஸ் ஆசனம் தான் சிம்மாசனம். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா தானே, அதனால் அந்த சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி மொழிபெயர்ப்பில் வந்து கரெக்டான ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு சிம்மாசனம்னு போட்டிருக்காங்க. சில மொழிபெயர்ப்பில் இறையாசனம்னு போட்டிருக்காங்க. இறையாசனம்ங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஆர்ஷன்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு மொழிபெயர்ப்பு, கரெக்டான மொழிபெயர்ப்பு நம்ம செய்ய முடியுமான்னா, பொதுவாகவே அரபி சொல்லுக்கு நம்ம கரெக்டான அதனுடைய மொழிபெயர்ப்பு நம்ம கொடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அப்போ நம்ம பொதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது வந்து அல்லாஹ் வந்து அர்ஷுனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், அவனுக்குன்னு உள்ள ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அங்கே அந்த இடத்துலேருந்து இருந்து அவன் அனைத்தையும் பார்க்குறான், அவன் அனைத்தையும் அறியிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு ஏராளமான குரான் வசனங்கள் இருந்தாலும் கூட நம்ம இப்போ ஒன்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் அனாமில் வரக்கூடிய 6வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 59வது வசனத்தில், وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன, அவனை தவிர யாரும் அதை அறிய மாட்டார். தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏட்டில் இல்லாமல் இல்லை. அதாவது அவன் இருக்கிறது ஆர்ஷில், ஆனால் அவனுக்கு அங்கேருந்தே அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். எந்த அளவுக்கு பார்ப்பான்னா, மறைவானது எல்லாமே. ஒரு கீழே ஒரு இலை, எவ்வளோ மரங்கள்னால் எத்தனை மரங்கள் இருக்குது உலகத்தில், எத்தனை இலைகள் இருக்குது, அது ஒன்று கீழே விழுந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியாமல் இருக்காது. அத்தனையும் அறிவான். இது எதையுமே அவனுக்கு ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், அது எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சின்ன விதை எத்தனை பெருசு இருக்கும், அது ஈரமாக இருக்குதா, அது காய்ஞ்சி இருக்குதா, எல்லாமே அவன் அறிவான். அது எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் விட்டு வைக்க போகிறதில்ல, அது எல்லாமே அவனுடைய ஏட்டில் எழுதியிருக்குது. அதனால் இப்படி புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை பற்றி நம்ம புரியும் போது, அவனை பற்றி அறியும் போது நம்ம வந்து அவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து எதையுமே அவன் மிஸ் பண்ண மாட்டாங்கிறத நம்ம அதை ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து இன்னொரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பிழைகள், பாவம், அதெல்லாம் வந்து அல்லாஹ்வை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு தாய் வந்து தான் பிள்ளை சரியில்லாத ஒரு பிள்ளை இந்த கேரக்டர் சரியில்லை, ஒரு தருதலையாக இருக்கான்னு வச்சுப்போம். அவனுடைய செயல்னால் ஒரு தாய் பாதித்து அவங்க மனசு வருத்தப்பட்டு அல்லது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து அல்லாஹ் வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பிழைகளெல்லாம் நினச்சி அவன் வருத்தப்படக்கூடியவனாக இருக்கிறான், அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் சில பேர்ட்டு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம எப்படி அந்த ரெண்டும் ஒன்றும் இல்லையா? இப்போ ஒரு தாய் வந்து பிள்ளையை நினச்சி கவலைப்படுறது வந்து அவங்க தாய் பிள்ளைங்கிற அந்த ஒவ்வொரு உறவு வந்து அது வேறு. இப்போ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் உள்ள உறவுகள் வேறு. இப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகள், நம்ம அல்லாஹ்வுடைய பிள்ளையா? நம்ம அல்லாஹ்வுடைய பிள்ளை கிடையாது.
நம்ம அல்லாஹ்வுடைய படைப்புகள். அதனால் எப்படி அல்லாஹ் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமும் எப்படி அவனை பாதிக்கும். அவன் வந்து நம்ம நன்மையான காரியம் செஞ்சால் நமக்கு நன்மை அளிக்க போகிறான். தீமையான காரியம் செஞ்சால் அதுக்குள்ள தண்டனை கொடுக்க போகிறான். அவ்வளோதான். அவன் நம்மள கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு மனிதர்லாம் விட்டு வச்சுருக்கான். அவனுடைய தண்டனை, அவனுடைய கருணையெல்லாம் அது வந்து பிறகு மறுமையில் தான் அவன் காட்டுவான். ஆனால் வந்து இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் அதுக்காண்டி அவன் கவலை பிடிச்சிட்டு நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுக்கும் அவன் கவலை பிடிச்சி போயிருப்பானா? அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் படைப்பாளன். அதனால் அந்த நம்பிக்கை தவறான ஒரு நம்பிக்கை. இப்போ ஹூது அத்தியாயத்தில் கூட 57வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லுவான், ஒலா தத்துர்ரூனஹு ஷைஅ, அவனுக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அப்போ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை எந்த ஒரு அவனுக்கு துன்பமே கிடையாது, அவனை எதுவுமே பாதிக்காது. இதை புரிஞ்சுக்கணும். இதை சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழியை கூட நம்ம பார்க்கலாம். அது நீண்ட ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய 2577வது ஹதீஸ். அதில் எப்படி வருதுன்னா, ரொம்ப நீண்ட ஹதீஸு, அதை கொஞ்சம் கவனமாக கேட்கணும். எனது அடியார்களே, மக்களுக்கு அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்திருக்கின்றேன். அதுபோலவே அதை உங்களுக்கும் தடை செய்திருக்கின்றேன். எனவே நீங்கள் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள். எனது அடியார்களே, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர நீங்கள் அனைவரும் வழி தவறியவர்கள். எனவே என்னிடம் நேர்வழி காட்ட கோருங்கள், நான் நேர்வழி காட்டுவேன். எனது அடியார்களே, நான் உணவளித்தவர்களை தவிர நீங்கள் எல்லோரும் பசியால் வாடியிருப்பீர்கள். ஆகவே என்னிடம் வேண்டுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன். எனது அடியார்களே, நான் ஆடை அளித்தவர்களை தவிர நீங்கள் எல்லோரும் ஆடையற்றவர்களே. ஆகவே என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை அளிக்கின்றேன். எனது அடியார்களே, நீங்கள் இரவும் பகலும் பாவம் செய்கின்றீர்கள். நானோ பாவங்களை மிகவும் மன்னிப்பவன். ஆகவே என்னிடம் மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களை மன்னிக்கின்றேன். எனது அடியார்களே, நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு தீங்கு செய்கின்ற நிலையை நீங்கள் அடைய முடியாது. இன்னும் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் எனக்கு எந்த நன்மையையும் செய்துவிட முடியாது. எனது அடியார்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுக்குள் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னை வணங்குவதில் மிகவும் இறையச்சம் மிக்கவர்களாகவும் பக்தி மிக்கவர்களாகவும் இருந்து என்னை வணங்கினாலும் அது எந்த விதத்திலும் என்னுடைய ஆட்சியின் எல்லையை விரிவடைய செய்வதில்லை. எனது அடியார்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் உங்களுக்குள் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய அனைவரும் எத்தனை தான் கெட்டவர்களாக இருந்து குழப்பங்களை விளைவித்தாலும் அது என்னுடைய ஆட்சியின் எல்லையை எல்லளவும் குறைத்து விடாது. என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களும் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் மனிதர்களும் ஜின்களும் ஒரே இடத்தில் கூடி நின்று என்னிடத்தில் வேண்டியதெல்லாம் கேட்கவும். அவ்வாறு நீங்கள் கேட்பதை எல்லாம் நான் தந்தாலும் அது என்னிடம் இருப்பதை ஒரு ஊசி முனையை கடையில் முக்கி எடுப்பதால் குறையும் அளவிற்கு கூட குறைத்து விடுவதில்லை. எனது அடியார்களே, இவைதான் உங்களுடைய செயல்கள். அவற்றை கொண்டே நான் உங்களை கணிக்கின்றேன். அவைகளை வைத்து கொண்டுதான் நான் உங்களுக்கு பின்னர் கூலி தருகின்றேன். ஆகவே உங்களில் நலன் பெற்று கொண்டவர் அல்லாஹ்வை புகழட்டும். நலவு அல்லாதவற்றை காண்பவர்கள் தங்களை தவிர வேறு எவரையும் குறை கூற வேண்டாம். இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய 2577வது செய்தி. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இந்த ஹதீஸை நீங்கள் திருப்பி படித்து பாருங்கள். ஆனால் நமக்கு இதுக்கு இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்தியில் முக்கியமாக நிறைய முக்கியமான செய்திகள் இருந்தாலும் நம்மளுடைய இன்றைய பாடத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அல்லாஹ்வுக்கு எல்லாரும் சேர்ந்து சதி செய்யணும்னு நினச்சா கூட யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அடுத்து வந்து அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் வந்து நம்ம வந்து யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. யாராவது இதுவரைலாம் அல்லாஹ்வை பார்த்துருக்காங்கன்னா யாரும் இதுவரை பார்த்தது கிடையாது, இனியும் பார்க்க போகிறது கிடையாது. நம்மளால் பார்க்க முடியாது. இந்த கண்ணால் கண்டிப்பாக அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இது வந்து சூரா அல் ஆராஃப் 143வது வசனத்தில் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு வரோம்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க நபி ஆனதுக்கு பிறகு அவங்க அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்றாங்கன்னா வந்து பனி இஸ்ராயில் அவங்கெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டாங்களே, அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற அந்த ஆசையில் அந்த எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தில் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ஆர்வத்தில் அவனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் கேட்குறாங்க. எந்த தவறான எண்ணத்துலையும் கேட்கல. அப்போ வந்து அல்லாஹ் வந்து அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ் வந்து எப்படி வந்து மரணித்த உயிரை திருப்பி எழுப்புறான், திருப்பி வந்து உயிர் கொடுக்குறான் மரணித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு
பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாங்களே, அப்போ கூட அல்லாஹ் வந்து ஏன் நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் நம்புகிறேன், ஆனால் என்னுடைய உள்ளம் அமைதி பெறுறதுக்குன்னு. அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அது வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَلَمَّا جَاءَ مُوسَى لِمِيقَاتِنَا وَكَلَّمَهُ رَبُّهُ قَالَ رَبِّي أَرِنِي أَنظُرْ إِلَيْكَ قَالَ لَن تَرَانِي وَلَكِنِ انظُرْ إِلَى الْجَبَلِ فَإِنِ اسْتَقَرَّ مَكَانَهُ فَسَوْفَ تَرَانِي فَلَمَّا جَعَلَّا رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا وَخَرَّ مُوسَى صَعِيقًا فَلَمَّا أَفَاقَ قَالَ سُبْحَانَكَ تُبْتُ إِلَيْكَ وَأَنَا أَوَّلُ الْمُؤْمِنِينَ. நாம் வாக்களித்த இடத்துக்கு மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது, என் இறைவா, உன்னை எனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு இறைவன், என்னை நீ பார்க்கவே முடியாது, எனினும் அந்த மலையை பார்ப்பீராக, அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்தால் பின்னர் நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறினார். அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூளாக்கினான். மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அவர் தெளிவடைந்த போது, நீ தூயவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாமவனாக இருக்கின்றேன் என்று கூறினார். அப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆசைப்படுறாங்க அல்லாவை பார்க்க. அல்லாஹ் வந்து நீ முதல்ல வந்து அந்த மலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்சி தான் அளிக்கிறான். அவங்க அல்லாஹ் வந்து தன்னை காட்டல, அந்த அந்த ஒளியை மட்டும் பார்த்துட்டே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூர்ச்சியாகி விழுந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, தெரியாமல் கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ இவங்க கேட்டதும் பனி இஸ்ராயில் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கவுமு கேட்டதும் ஒன்றும் கிடையாது. அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, பனி இஸ்ராயில் வந்து அந்த ஒரு கேலியான ஒரு தோரணையில் கேட்குறாங்க. அது வந்து அல்லாஹ் வந்து 2:55 சொல்லி காட்டுறான். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. மூசாவே, அல்லாஹ்வை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலே உங்களை இடிமுழுக்கம் தாக்கியது. அப்போ வந்து அவங்களும் கேட்குறாங்க, வந்து நான் நம்ப மாட்டோம், அல்லாவை காட்டுனா. ஆனால் அவங்க கேட்ட தோரணை வேறு தானே. அதனால் அல்லாஹ் வந்து அவங்கள வந்து உடனே மரணிக்க செஞ்சிடுறான். அவங்களுக்கு ஒரு இடிமுழக்கத்தை கொடுத்து மரணிக்க செஞ்சு பிறகு என்ன செய்கிறான்னா, ثُمَّ بَعَثْنَاكُمْ مِنْ بَعْدِ مَوْتِكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம். மரணிக்க வச்சுட்டு திருப்பி வந்து உயிரை கொடுக்குறோம் அவங்களுக்கு. அவங்க அதுக்கு பிறகாச்சும் நன்றி செலுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த வரலாறில் வந்து அவங்க அப்படியே தான் இருந்தாங்கங்கிறது திருப்பி பார்க்க முடியும். இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகளை குறிக்குங்கிறத பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பண்புகளும் மனிதர்களுடைய பண்புகளும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வெவ்வேறுங்கிறத பார்த்தோம். அல்லாஹ் வந்து அர்ஷில் இருக்கிறாங்கிறத பார்த்தோம். அல்லாஹ்வை வந்து எந்த மனிதனுடைய தவறும் பாதிக்காதுங்கிறத பார்த்தோம். அல்லாஹ்வை பார்க்க முடியாதுங்கிறதும் பார்த்தோம். இப்போ அல்லாஹ்வை பற்றி இவ்வளோ செய்தி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இவ்வளோ செய்தி நம்ம தெரிஞ்சு எதுக்காக எல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா, அவனை சிந்திக்கணும், ஜிக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அல்லாஹ் வந்து சூரா அல் அஹ்ஸாபில் 33வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்குருல்லாஹ ஸிக்ரன் கஸீரா. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள். அதிகம் நினையுங்கள்னா நம்ம கூட அதை தானே செய்கிறோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரலாம் அல்லாஹ்வுடைய நினைப்பில் தானே இருக்குன்னு. காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சதோட தூங்கி முடிச்சதும் என்ன துவா ஓதுவோம், அந்த துவாவை ஓதிட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் போனால் உள்ற போகும்போது என்ன துவா, அதுக்கு ஒரு துவா இருக்குது. வெளியே வரும்போது என்ன துவா, உதவு செய்கிறோம், பிஸ்மி சொல்லி தொடங்குகிறோம். அதை முடிச்சது பிறகு சொல்ல வேண்டிய துவா, தொழுகைக்கு போகிறோம், தொழுது முடிச்ச பிறகு எத்தனையோ துவாக்கள் இருக்குது. அந்த ஒன்றுலேயும் வந்து நமக்கு ஒரு இடத்துலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு துவாவை சொல்லி கொடுக்குறது. நம்ம அத்தனை துவாவையும் நம்ம செய்கிறதுக்கு காரணமே அவனை மறக்காமல் இருக்கிறதுக்கு. ஒரு நாளில் காலையில் முழிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் அந்த ஜிக்ரு, அல்லாஹ்வுடைய ஜிக்ரு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லா நிலையிலையும் அந்த ஜிக்ரு செய்யும்போது ஒரு மந்திரம் மாதிரி செய்யக்கூடாது. அந்த பொருளை அறிஞ்சு உணர்ந்து அதை சிந்தித்து அதை புரிஞ்சு செய்யும் போது தான் நமக்கு அதனுடைய அந்த துவாக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அந்த அஸ்மா அல் ஹுஸ்னா அதனுடைய அந்த கரெக்டான மீனிங்கோடு நம்ம அதை கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம துவா செய்கிறதுக்கு அது ரொம்ப வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
இப்போ நபிமார்களுடைய துவாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தமான துவாவாக இருக்கும். ஒரு அல்ல அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான துவாவோடு பொருத்துவாங்க. அந்த மாதிரி நம்மளும் அந்த அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய துவாக்கு கரெக்டாக எந்த துவாக்கு எந்த அல்லாஹ்வுடைய பண்பு பொருத்தமாக இருக்குதோ அதை நம்ம பொருத்தி கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வந்து புகாரில் 4637வது செய்தியாக வருது. அவங்க கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வை விட புகழ் விரும்புகிறவன் யாரும் இல்லை, அதனால்தான் அவன் தன்னையே புகழ்கிறான். அப்போ வந்து அவன் அல்லாஹ் வந்து புகழ்ச்சியை விரும்புகிறான். அதனால தான் நம்ம வந்து துவா செய்யும் போதும் அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி நம்ம துவா செய்யும் போது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நபிமார்களும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா சாது சூறால 38 35வது வசனம். அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். என் இறைவா, என்னை மன்னித்து விடு, எனக்கு பின் யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு வழங்கு, நீயே வல்லல். அதாவது வந்து அவங்க வந்து ஆட்சியை கேட்குறாங்க. அந்த ஆட்சிக்கு பொருத்தமான சொல்லு வந்து வல்லல், வஹ்ஹாப். அதனால் அந்த இடத்துல அது பொருத்தமாக இருக்குது. அவங்க எப்படிப்பட்ட ஆட்சியை கேட்குறாங்கன்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை கேட்குறாங்க. அதனால தான் வந்து அந்த துவாவை அல்லாஹ் வந்து அங்கீகரித்து யாருக்குமே வந்து அவங்களுக்கு பிறகு இப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுக்கல. அல் அன்பியா சூறாவை எடுத்துக்கிட்டால் 21வது அத்தியாயம் நபிமார்களுடைய துவாக்கள்லாம் நிறைய வரும். அதில் வந்து 83வது வசனத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய ஒரு துவா வருது. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என அய்யூப் தமது இறைவனை அழைத்த போது அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்துருச்சு. நோய் வந்ததோட வந்து அல்லாஹ் தான் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. அப்போ இந்த பண்புகள்லாம் தெரிஞ்சிச்சிருந்ததுனால கரெக்டாக அந்த இடத்துல அந்த பண்பை யூஸ் பண்ணுறாங்க. 87வது வசனத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவா. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச துவா தான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் என்னை அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன். அப்போ அவங்களுடைய தவறு அவங்க உணர்ந்து அவங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப இறைஞ்சி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நீ தான் தூயவன், நான் தான் அநீதி இழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் 89வது வசனம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை இல்லாமல் இருந்தாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, وزكريا إذ نادى ربه ربي لا تذرني فردا وأنت خير الوارثين. என் இறைவா, என்னை தனியாக விட்டுவிடாதே, நீ மிக சிறந்த உரிமையாளன் என்று ஜக்கரியா தமது இறைவனை அழைத்த போது அவருக்காக அவரது பிரார்த்தனையை ஏற்றோம் அப்படின்னு. அதாவது சிறந்த உரிமையாளன், ஹைருல் வாரிசீன், அதை சொல்லி கேட்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அவங்க வந்து வாரிசு இல்லாமல் இருக்காங்க. அதனால் ஹைருல் வாரிசின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு அது பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்குது. அதே போல் வந்து அல்பக்கரா சூறாவில் 127வது வசனத்தில் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அவங்க அந்த இறை ஆலயத்தை கட்டி முடிச்சது பிறகு அவங்க அல்லாஹ்ட்ட வந்து துவா செய்வாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியுறுபவன் அறிந்தவன் என்றனர். அதாவது சமீஉல் அலீம், செவியுறுபவன் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த சொல்ல பொருத்தமாக இணைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களெல்லாம் நம்ம வந்து இப்போ மனனம் செய்யணும். இதை வந்து புகாரி 2736வது செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100ல் 1 போக 99 பெயர்கள் உள்ளன. அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார். அதாவது வந்து அதில் பொருள் உணர்ந்து செய்யணும். சும்மா வந்து 99 பேரை வந்து மனனம் பண்ணினா மட்டும் நமக்கு பத்தாது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அதை வந்து நம்ம புரிஞ்சு கேட்கணும். அதனுடைய அந்த பண்புகளுடைய பேர், அதனுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் விளங்கி அப்போ கேட்கும் போது தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.
ஆனால் வந்து 99 பேர்கள்னு சொல்லியிருக்குது. இந்த 99 பேர்கள் மட்டும்தான் அல்லாஹ்க்கு இருக்குதா அப்படின்னா கிடையாது. குறைந்தது 99 இருக்குது அப்படின்ட்டு இந்த குறைந்ததை நம்ம அந்த 99 மனனம் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னும் ஏராளமான பெயர்கள் வந்து குரானில் வந்து நம்ம தேடி பார்த்தா கிடைக்கிது. ஹதீஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி 99. குரானை பொறுத்தவரையிலும் இன்னும் அதிகமான பெயர்கள் கிடைக்கிது. லாஸ்ட்டாக நம்ம அஹமதில் 3212 ஹதீஸா அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒரு துவாவை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸை முடிச்சுக்குவோம். அந்த துவா இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை எல்லாருமே சேர்ந்து மனனம் பண்ணுவோம். அல்லாஹும்ம இன்னி ஆபுதுக் வபுனு ஆபுதிக் வபுனு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய்ய ஹுக்முக் عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو نزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. ரொம்ப அழகான துவா. அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி ஆபுதுக், யா அல்லாஹ் உனது அடிமை நான். வபுனு ஆபுதிக், உனது அடிமை ஆணின் மகன். வபுனு அமதிக், உனது அடிமை பெண்ணின் மகன். அதாவது நான் உன்னுடைய அடிமை, என்னுடைய தகப்பன் உன்னுடைய அடிமை, என்னோடய தாய் உன்னுடைய அடிமை. இதெல்லாம் சொல்லி அந்த துவாவை ஸ்டார்ட் பண்ணுறோம். அல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப மிகவும் பிடிச்சமான பேர் நமக்கு தெரியும். ஆப்துல்லா, அப்துல் ரஹ்மான். இந்த ஆபுதுன்னா அடிமை தானே. அப்போ வந்து தன்னுடைய அடியார் வந்து அடிமையாக இருக்கிறத வந்து அல்லாஹ் வந்து விரும்புகிறான். நாசியத்தி பியதிக், என் நெற்றி ரோமம் உச்சி குடுமி உனது கையில் உள்ளது. அதாவது அல்லாஹ்ட்ட தான் அல்லாஹ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான், முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறான். மாதின் ஃபிய்ய ஹுக்முக், என் வாழ்க்கையே உன் தீர்ப்பு தான். ஆதுலுன் ஃபிய்ய கதாவுக், என்னை பற்றி உன் தீர்ப்பு நீதியானது. அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக், யா அல்லாஹ் உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட உன் பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். இந்த ஒரு வசனத்தில், இந்த ஒரு துவாவில் வந்து எல்லாமே அடங்கிடுது. அல்லாஹ்வுடைய எல்லா அஸ்மா அல் ஹுஸ்னா ஃபுல்லாக அடங்கிடுது. அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், உன் படைப்புகளில் நீ யாருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தியோ அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், உன் வேதத்தில் நீ எந்த பெயர்களை இறக்கி இருக்கிறாயோ அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக், உன்னுடைய அறிவில் மறைவானவற்றில் நீ உனக்கே வைத்து கொண்டாயோ அந்த பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். அப்போ வந்து அனைத்து பெயர்களும் வந்து இதில் அடங்குது. அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி, உன்னுடைய குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாக ஆக்கிவை. வனூர ஸத்ரி, உன் குர்ஆனை கொண்டு என் இதயத்தின் ஒளியாக ஆக்கிவை. வஜிலாஅ ஹுஸ்னி, உன் குர்ஆனை கொண்டு என் கவலையின் போக்கிடமாக ஆக்கிவை. வஸஹாப ஹம்மி, உன் குர்ஆனை கொண்டு என் துக்கத்தை நீக்கிவை. இப்போ இந்த துவா வந்து நமக்கு ரொம்ப பொருத்தமான துவா, நம்மளுடைய இந்த வகுப்புக்கு ரொம்ப பொருத்தமான துவா. இந்த குர்ஆனிய வாழ்வியல் மாற்றத்துக்காண்டி நம்ம எடுத்திருக்க இந்த வகுப்புக்கு ரொம்ப ஏற்ற துவாவாக இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து மனனம் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய நீங்களும் மனனம் செய்யுங்க. அல்லாஹ் வந்து உங்கள் மனசுலையும் என் மனசுலையும் நல்லா இந்த துவாவை பதிய வச்சு அதை நல்லா விளங்கி அதை நல்ல மனசில் உள்வாங்கி அந்த அர்த்தத்தோடு நம்ம கேட்கும் போது அதனுடைய சுவையே தனி தான். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.